உங்களுக்கு 100% ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பைக்குக்கு திறப்பு தான் வேணும் இல்லை, டப் பண்ணுவீங்கண்டா ஒன்றாகுவேன். பேட்டரி எவ்வாறு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து கொள்கிறாங்க. வர்த்தக கண்காட்சி பல்சரில் வந்து 400cc வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே என்னன்றவங்களாம் சின்ன புள்ள அவர் எலக்ட்ரிக் பைக் இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது எலக்ட்ரிக் 3 வீலர். பஜாஜின் பைக்குக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதில் வந்து 400cc பைக் இலங்கையில் வந்து பைக் தடை பண்ண பிறகு பல்சர் NS 200 இதுக்கு டிமாண்ட் F5 மாடல் இருக்குது, அதுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இந்த பைக் உடனே எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. ஏழு 96,000. இதுக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்தால் 100 பேருக்கு மட்டும் தான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட். ஒருக்கா சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னேன். காலேஜ் வந்து பிரியாணி இன்றைக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கும். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் பைக் வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. அதாவது வந்து ஜென்ஸ், லேடிஸ், சின்ன பிள்ளைகள், அது ஒவ்வொருட்ட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான பல விதமான வெரைட்டியான பைக்குகள் இங்கே இருக்குது. அது சம்பந்தமான முழுமையான விடயங்கள், இந்த பேட்டரியின் ஆயுள் காலம், பேட்டரி எவ்வாறு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து கொள்கிறாங்க, இந்த வர்த்தக கண்காட்சியில் என்னென்ன டிஸ்கவுண்ட் போகுது சகல விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகிற முன்னே தான் சலுக்கு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் பைக் வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. அதாவது வந்து ஜென்ஸ், லேடிஸ், சின்ன பிள்ளைகள், அது ஒவ்வொருட்ட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான பல விதமான வெரைட்டியான பைக்குகள் இங்கே இருக்குது. அது சம்பந்தமான முழுமையான விடயங்கள், இந்த பேட்டரியின் ஆயுள் காலம், பேட்டரி எவ்வாறு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து கொள்கிறாங்க, இந்த வர்த்தக கண்காட்சியில் என்னென்ன டிஸ்கவுண்ட் போகுது சகல விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகிற முன்னே தான் சலுக்கு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வணக்கம் ப்ரோ. பைக்குகள் இங்கே நிற்குது, எலக்ட்ரிக் பைக். இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரிக் பைக் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் ரேஞ்ச் தாரத்துலேருந்து 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் தாரத்தில் வரைக்கும் 1,84,900 ப்ரைஸ்லேருந்து 5,74,900 அந்தளவு ப்ரைஸ் வரையான பைக் நம்மள்கிட்ட இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை நான் வந்து பாருங்கள், இதான் எங்கள்கிட்ட இதில் ரேஞ்ச் கூடையான பைக் மெனான்றது 140 கிலோமீட்டர் ஓடும். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,24,900. இதுக்கு நாங்கள் இங்கேத்தையும் ஆஃபர் மட்டும் கொடுக்குறோம், 50,000 ஆஃபர் உண்டு கொடுக்குறோம் இதுக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பற்றி சொல்லணுமெண்டா இது 60 ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட். இது வந்து இது 60 ஸ்பீட் ரேஞ்ச் வந்து தரும். 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். அப்படியே வந்தீங்கண்டா வாங்கண்ணா. இதில் இருக்கிற மூட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மூட் இருக்குது, அடுத்தது ஸ்பீட் மூட் வந்து இருக்குது, ஸ்பீட் மூட் எக்கோ மூட் இருக்குது, கம்ஃபர்ட் மூட் இருக்குது, அடுத்தது ஸ்போர்ட் மூட் இருக்குது. இது 3 ஸ்பீட் மூட் இருக்குது. அடுத்தது ரிவர்ஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரிவர்ஸில் கஷ்டமான ஆட்கள் ரிவர்ஸ் சுவிட்சை அமர்த்திட்டு ஆக்சிலேட் பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் போகும். அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது எல்லாம் LED லைட்டோடு இருக்குது. ஹசார்ட் ஸ்விட்சும் இருக்குது, டபுள் சிக்னல். பைக்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் டபுள் சிக்னலோடு இருக்குது. அடுத்தது ரிப்பேர் சுவிட்ச் ஒன்று இருக்குது. எங்களோட என்னென்னா இப்போ ஒரு பிரச்சனை எதுவும் வருமெண்டா பைக்குக்கு உருட்டே இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த ரிப்பேர் சுவிட்ச் ஒர்க் ஆகும். அதை ரிப்பேர் சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு மினிமம் ஸ்பீட்டில் அவர் கொஞ்சம் மூவ் ஆக பார்ப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பைக்குக்கு திறப்பு தான் வேணும் இல்லை, இந்த இருக்கிற NFC ஒன்று போகுது. இந்த இருக்கிறது இதால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் சும்மா டெப் பண்ணிங்கண்டா ஒன்றாகுவேன். உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்பிளேயில் டப் பண்ணுவீங்கண்டா ஒன்றாகுவேன். அது திருப்பி ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டப் பண்ணுவீங்கண்டா ஜஸ்ட் ஆஃப் ஆகும். இந்த பைக்குக்கு இருக்கிற சிஸ்டம் அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு சென்சர் சிஸ்டம் இருக்குது. இப்போ ஒரு பைக் உருட்டக்குள்ளே என்னென்னா இப்போ சென்சர் ஆஃப் பண்ணி இருக்கிறதால இங்கே காட்டையில் உருட்டக்குள்ளே ஒரு அலாரம் சிஸ்டம் ஒன்று அடித்து கொண்டே இருக்குது. அது மெனுவலாக நீங்கள் திறப்பு போட்டு ஒன் பண்ணால் மட்டும்தான் அது சத்தம் நிற்குமா தவிர மற்றபடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். மற்றது இது மெனா பைக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா இது எங்கடையில் 80 கிலோமீட்டர் ஓடுறது. 80 கிலோமீட்டர் ஓடுறது பைக். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 போகுது. 3,49,900. இதுக்கு நாங்கள் இப்போ எங்களோட இதில் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம். என்னென்னா எங்களோட இந்த ப்ரொமோஷனில் நீங்கள் எதுவும் புக் பண்ணுவீங்கண்டா
உங்களுக்கு 10,000 கழிச்சு தரலாம். அடுத்தது இது ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். மற்ற பைக்கில் இருக்கிற மாதிரி அதே ஆப்ஷன்ஸ் தான். பார்க்கிங் மூட், ரிவர்ஸ் மூட் எல்லாம் இருக்குது. அதோட பைக் இந்த இடவழி கொஞ்சம் கூட, ஒரு ஹெல்மெட் 2 ஹெல்மெட் வைக்கக்கூடிய அளவுக்கு இடவழி இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதோட இது நல்ல பதிவு வர இந்த லேடிஸுக்கு அப்படியான ஆட்களுக்கு நல்ல, இது நல்ல வயசு போன ஆட்களுக்கு நல்ல. இந்த முன்னுக்கு சாமான் வைக்கலாம், டிக்கிக்குள்ளே சாமான் வைக்கலாம், அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது அடுத்தது இது அப்படியே வாங்கினா இது எங்கட மெவ்ரிக்ன்றது இதாங்கடையில் ப்ரைஸ் கூடின பைக் 574. அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கூடின பைக். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி டபுள் சிக்னல் எல்லாம் இருக்குது, எல்இடி லைட் எல்லாத்தோடையும். அப்படியே வந்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஸ்பீட்டில் நம்ம போயிட்டு இருக்கக்குள்ள, ஒரு 20 ஸ்பீட்டில் 40 ஸ்பீட்டில் போயிட்டு இருக்கக்குள்ள க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இதை அமர்த்திட்டோம்டா நம்ம ஆக்டிவேட் பண்ண ஒன்று அவசியம் இல்லை. அதில் ஸ்பீட்டில் போய் கொண்டிருப்பேன். நம்ம மெனுவலாக ஒரு பிரேக்கை கொஞ்சம் அமர்த்தினா மட்டும்தான் அவர் ஆஃப் ஆகுவேன். அடுத்தது இப்போ நம்ம பைக் ஓடி திரிக்கக்குள்ளே ஓவர்டேக் பண்ணணுமெண்டு வரக்குள்ளே இந்த இருக்குது ஓவர்டேக் பண்ணுறது ஆப்ஷன் 27 இருக்குது. ஓவர்டேக் பண்ணுனா சடன்லியாக ஒரு ஸ்பீட் ஒன்று கூடுவேன். அது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது அப்படி ஒன்று இருக்குது. அதில் அடுத்தது ஹில் டெசன்ட் கண்ட்ரோல்ன்ற ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஏற்றத்தில் ஏறக்குள்ளே நம்ம ஏற்றத்தில் ஏறி நிப்பாட்டக்குள்ளே பின்னுக்கு வர பார்ப்பேன். அது விடாது. பின்னுக்கு பிரேக் பிடிச்சி நிப்பாட்டி முன்னுக்கு போக தான் பார்ப்பேன், தவிர பின்னுக்கு வர விட மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெக்ஷன் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இப்போ வளவளப்பான அந்த தரை அப்படி என்னமானதுகளில் இவர் ஸ்டெபிலிட்டியாக ஓடுவார். அந்தளவும் பைக் இது கூட நாங்கள் ஜென்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். பாருங்கள், அடுத்தது ஓட்டோ இருக்குது, ஓட்டோ லைட் இருக்குது. ஓட்டோ மூட்டில் லைட் வேலை செய்யும். ஒரு டிஸ்பிளேயில் தானாக இது லைட் படாமல் விடுமெண்டா, டிஸ்பிளே இருட்டாகுமெண்டா தானாக லைட் வேலை செய்யும். அப்படி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எங்கடாது சுட்டி பையன்றவளாம் சின்ன புள்ள இவருக்கு லைசன்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் கூடியா ப்ரொவைட் பண்ணுறோம் சின்ன ஆக்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைகள் மற்ற கிளாஸுக்கு போகிற ஆக்கள் அப்படியான ஆக்களுக்கு தான் நாங்கள் இது ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 1,84,900 போகுது. இது ஃபுல் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் போகுது. ஃபுல் சார்ஜுக்கு 45 கிலோமீட்டர், ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 30 தான் போகுது. அதால் நாங்கள் கூட சின்ன பிள்ளைகளுக்கு ஆக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஹெல்மெட் மட்டும் ஓன் சேஃப்டிக்கு நீங்கள் போட்டுக்கணும். மற்றது எல்லாம் இந்த பெடல் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் சார்ஜில் வீட்டை ஃபுல்லாக வர மாட்டான்ட்டு கவலைப்பட தேவையில்லை. ஃபுல்லாக மிதிச்சாவது அப்படி வந்துடுவான். அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கூட இருக்குது. கூடோடைய பைக்கோட நாங்கள் சார்ஜர் ஒன்று தருவோம். சார்ஜர் உள்ளுக்குள்ளே இருக்குது. மெனுவல் புக் இருக்குது. சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது 3 அது இருக்குது. அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஜாழ்ப்பாணத்தில் ஸ்டான்லி ரோட்டில் எஸ்ஜே வில்சன் இருக்குது ஷோரூம். அங்கே எங்களோட டீலர் இருக்குது. அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் பைக் எடுக்கலாம். எங்களோட பைக் எல்லா விதமான பைக்கும் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க, இது இப்போ நாங்கள் எங்களோட கம்பெனியால் கொரியர் சர்வீஸுக்கு புதுசாக அறிமுகப்படுத்திக்கோம். இன்னும் லான்ச் ஆகலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ பர்பஸ் பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் ஆக்களுக்கு உரியது தான். அதுக்குரிய பர்பஸ் தான் இது ஃபுல்லாக. மற்ற எல்லாம் எங்களோட பைக் எல்லாம் பாவிக்கிறது ஹப் மோட்டர் தான். இப்போ இதுகளுக்கு மட்டும் லித்தியம் அயன் பேட்டரியோடு நாங்கள் தரோம். மற்ற பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரஃபைன் பேட்டரியோடு இருக்குது. இதுகள் மட்டும் இப்போ லித்தியம் அயனோட தரம் வேண்டாம், ரேஞ்ச் கூட வேணுமென்றதா. இப்போ கொரியர் சர்வீஸ் வரக்குள்ள ரேஞ்ச் கூட வேணும். அப்படி என்றபடியாக லித்தியம் அயனோட தரம். இதில் ப்ரைஸ் இன்னும் அவுட் ஆகலை. அவுட் ஆகணுன்னே நாங்கள் அவரேஜ் எங்கட நாங்கள் சொல்கிற தாண்டி கூடயா போகுது. ஒரு அளவான ஸ்பீடில் எக்கோ மூட்டோ ஒரு நார்மல் ஸ்பீட் மூட்டில் அதை விட நாங்கள் சொல்கிறத தாண்டி கூட போகுது. இப்போ 140 சொல்கிறோம்டா அதுக்கும் கூடையாக தான் போகுது. இப்போ 45 சொல்கிறோம்டா அதுக்கும் கூடையாக தான் போகுது. அப்படி நம்மளோட இது இருக்குது. இதன்றது எங்களோட பிரீசின்றதுன்னா எங்களோட கூட மூமெண்ட்டில் இந்த பைக்கும் உண்டு. லேடிஸுக்கு விருப்பமான பைக் அப்படியே நிறைய பைக் இருக்குது. இதில் சிவப்பு, நீலம்,
என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் இருக்குது. எங்களோட இங்கே ஷோரூமுக்கு வந்தாலும் சரி, அப்படி இங்கே ஜப்னாவில் ட்ரேட் ஃபேர் நடக்குது அங்கே வந்தாலும் சரி, அங்கேயும் எடுத்துக்கலாம். இது 3,84,000 போகுது. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்? அதே ஃபெசிலிட்டிஸ் ரிவர்ஸ் இருக்குது, பார்க்கிங் மூட், ஸ்பீட் மூட், அப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்குது. எல்இடி ஸ்க்ரீன், மற்ற கெப்பாசிட்டி 20 லிட்டர் இருக்குது, அப்படி நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஒரு பைக் இருக்குது. 4,39,900 போகுது. இது நீங்கள் எங்களை இதில் இப்போ புக் பண்ணுவீங்கண்டா உங்களுக்கு 10,000 ஒன்று கழிச்சு ஒரு தரலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஒரு 10,000 லெஸ் பண்ணி தரலாம். இந்த இருக்குது 10,000 ஒன்று லெஸ் பண்ணி தரலாம். எங்கடையில் 5,000 ரூபா மினிமம் 5,000 ரூபா புக் பண்ணியாவது எடுப்பீங்கண்டா ஜனவரி 31 உங்களுக்கு 10,000 லெஸ் பண்ணி தருவோம் இந்த ப்ரைஸில் இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சர்வீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்டா அதிலேருந்து 48 மணித்தியாலத்துக்குள்ளே எங்களோட சர்வீஸ் வந்து கிளியர் ஆகுது. அப்படியே தாங்கிறது இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆள் படி போட்டிருக்கு. ஈஸ்டர்ன் பார்த்தா ஈஸ்டர்னில் ஒரு சர்வீஸுக்கு இருக்கிற சேல்ஸுக்கு இருக்கு. நோர்த்தில் பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு இருக்க சேல்ஸுக்கு இருக்கு. அப்படி அவங்க பிரச்சனைகளுக்குள்ள உங்களுக்கு 24 மணித்தியாலமோ இல்லாட்டி 48 மணித்தியாலமோ அதுக்கிடையில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு செய்து தரப்படும். அந்த ப்ளூ கலர் பைக் என்னது? இந்த ப்ளூ கலர் இதான் மெனான்றது. நான் சொன்னேன் நேரத்தோட சொன்னேன் 140 கிலோமீட்டர் ஓடுறது. அது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாம் இருக்குது. மெனா ஏரியா ஒரு வெரைட்டியாக நம்மள்ட்ட லீஃப்லெட் இருக்குது. லீஃப்லெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீசியன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீசி என்னென்ன கலர் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். அதில் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். மெவ்ரிக் என்ற பைக்கு அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ், கலர், என்ன சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் பார்க்கலாம். இங்கே ட்ரேட் ஃபேருக்கு வருவீங்கண்டா நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்கிற பைக் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். முன்னுக்கு பைக் நாங்கள் தந்திருக்கோம்னா வாங்க எங்களோட கஸ்டமருக்கு என்ன மாதிரிண்டா இப்போ சிலாக்கள் யோசிப்பாங்க இப்போ வாகனத்தை பார்க்க தராங்க ஓட தர மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் எங்களோட பைக்கில் இருக்கிற எல்லா பைக்கும் வச்சிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா அரியா பைக்ன்றது இருக்குது, மெனான்றது இருக்குது, லிபர்ட்டி, மெவ்ரிக், ஜோய்பீனண்டி எல்லா பைக்கும் வச்சிருக்கோம். வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி எடுக்கலாம். அந்தளவுக்கு இருக்குது, எல்லாம் ஓடலாம். நீங்கள் வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓமண்ணா கட்டாயம் நீ எல்லாருக்கும் கொடுக்க உங்களுக்கு கொடுக்காமையா நீங்கள் ஓடி பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெவ்ரிக்ன்றது 115 கிலோமீட்டர் போகிறது. ஒரு 65 ஸ்பீடில் 115 கிலோமீட்டர் போகும் இந்த பைக் வந்து. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஒன் பண்ணிங்கன்னா சரி, ஒன் பண்ணி பிரேக் ஒரு அமர்த்திட்டு விடுங்க. ஓ பாக்கி மூட்டில் எடுத்து சும்மா முறுக்குங்க. அவ்வளோதான், சாரி அவ்வளோதான். நீங்க போன் எல்லாம் அடிச்சு வரலாம், பயப்படாம ஆட்களுக்கு எல்லாம் வரைக்கும். லைசன்ஸ் போடும், அது மட்டும்தான் இருக்கு. ஓ என்ன நான் என்ன சொல்லுது நம்மளோட பைக் நல்லா இருக்குதா? இதான் நாங்கள் நல்ல கம்ஃபர்டபுளான பைக் ஜென்ஸுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பைக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பயப்படுவீங்க ஸ்பேர் பார்ட்ஸுக்கோ பெட்ரி வாகனம்ண்டா பெட்ரி என்ன மாதிரி வருமோண்டு பயப்படுவீங்க. எங்களோட பெட்ரிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட கஸ்டமர் 5000 கஸ்டமர் அவ்வளோ பேருக்கும் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். செகண்ட் பெட்ரிக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ 2 வருஷத்தால் நீங்கள் பெட்ரி எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் உங்களுக்கு 50% கழிச்சு டிஸ்கவுண்ட் தரும். அதுகள் வந்து இப்போ பெரிய பைக்கில் நீங்கள் ஓடுன பைக்கில் பார்த்தீங்கன்னா 1,55,000 போகுது. அதுலேருந்து டிஸ்கவுண்ட் தரும் 50%. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 100% ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. அது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்படி ப்ரொமோஷனில் எது நடக்குமெண்டா அதில் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட பைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அது ரிவ்யூஸே ஆக்களுக்கு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் போடணும் ஃபேஸ்புக்கில். அதுகளில் எங்களோட எய்மாவை டெக் பண்ணி வி லவ் எய்மா அப்படி சம்திங்
கேஷ்டேக்கோட நீங்கள் போஸ்ட் போடுவீங்கன்னா 100% உங்களுக்கு பேட்டரியாக ஃப்ரீயாக தாரத்துக்குரிய வழி இருக்குது எங்கள்கிட்ட. அப்படி வாங்க வந்து பாருங்க, எங்களோட ட்ரேட் ஃபேருக்கு வந்தீங்கன்னா வந்து பார்த்து அனைத்து விதமான எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி எடுக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மிக இல்லை குறைவண்டபடியாக நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து குவிக்கிறாங்க. வர்ற எல்லாம் 10 கப் 5 கப் குறைஞ்ச ஒரு 2 கப்புனாலும் வாங்கி தான் போகிறாங்க. அண்ட் அவ்வளோ 50 ரூபா 100 ரூபாண்டா யார் தான் போடுவாங்களோ அதோட அந்த குவாலிட்டி ஒன்று இருக்குது. அதேமாதிரி இங்கால பிளாஸ்டிக் பக்கெட்டு பெடஸ்டன் டஸ்ட்பின் அது மாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் இங்கால விற்கப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்குறோம். டஸ்ட்பின் ஐட்டம், வாளி ஐட்டம், அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே விற்கப்படுற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்படியே எங்களை காலேஜ் வந்து பிரியாணி இன்றைக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படியே நாங்கள் பார்க்கலாம். எங்களை வந்து ஷர்ட்ஸ் அதே மாதிரி கஜு ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதாவது ஜாம், பேனையால் செய்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து கித்துல்லான்ற ஒரு கம்பெனியோட வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க. அப்படியே பொம்மைகள் வச்சு விளையாடுறாங்க. அதே மாதிரி இங்களையே நாங்கள் பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைத்துக்கொள்கிறாங்க. அங்கே மாதுளம்பழம் விற்கிறாங்க. அதே மாதிரி இங்களையும் நிறைய ப்ராடக்ட், நிறைய கடைகள் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. ஃபோன் கவர்ஸ் இதில் இருக்குது. மங்களா காட்சி அறை மாபெரும் மாதிரி விற்பனை உண்டு. அவங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து இதில் பார்த்துருக்காங்க. இங்காலே நாங்கள் அப்படி வரலாம். இங்காலே வந்து நிறைய கடைகள் வந்து கொண்டு இருக்குது. இங்கால செருப்பு, ஷூ ஐட்டம் விற்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இங்கால அப்படியே முழுக்க நிறைய கடைகள் எல்லாம் வந்து மலிவாக தான் விற்கிறாங்க. இதில் பேக் சம்மந்தமான கடைகள் இருக்கிறது. அதே மாதிரி உடைகள் சம்மந்தமான கடைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தின் எங்களோட பெனை ஓலைகளை வைத்து பின்னக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் சுலகு ஓலை, அதே மாதிரி தொப்பி, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கால அப்படியே முழுக்க யாழ்ப்பாணத்தின் தயாரிப்புகளான சகல பொருட்களும் இங்கே வந்து விற்றுக்கொள்கிறாங்க. இங்கே வந்து விலை குறைவாக வந்து விற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சட்டைகள், பின் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து விற்றுக்கொள்கிறாங்க. சின்னக்களுக்கான அந்த உடைகள் எல்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுடைய உடைகள் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சிற்றுண்டி சாலையை வந்து போட்டிருக்கிறாங்க. அப்படி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் விற்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. கூடுதலாக வந்து யாழ்ப்பாணம் சம்பந்தமான உற்பத்திகள் வந்து இங்கால இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் வர்த்தக கண்காட்சியில் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பஜாஜின் மோட்டர் பைக் மற்றது எலக்ட்ரிக் மோட்டர் பைக், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ சம்மந்தமான வீடியோவில் நாங்கள் இப்போ உங்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இலங்கையிலே முதலாக வந்து ஒரு பல்சரில் வந்து 400cc வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கால முதல்ல எங்களுக்கு வந்து 160cc, அதே மாதிரி 200cc, 135cc அப்படி எல்லா பல்சரில் இருக்கிற வித்தியாசமான என்எஸ் பைக்குகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இது வந்து NS 400, அதே மாதிரி N160, NS 200 எல்லா பைக்குகளும் என்னென்ன விலைக்கு விற்கப்படுகின்றது, என்ன மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற சம்பந்தமான சகல விடயங்களையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இந்த காணொலியில். டேவிட் பீரிஸ் கம்பெனியால் இந்த கார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பார்க்க தெரிய நல்ல அழகான கார். அதே மாதிரி இங்கால பைக் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கஸ்டமர் எல்லோரும் வந்து பார்த்து கொண்டு போயினோம்.
அதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக் பைக், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ, இந்த ரெண்டும் வந்து நிற்கிது. அப்போ நாங்கள் பொதுவாக என்னென்ன விலைகளுக்கு இந்த பைக், ஆட்டோ, எலக்ட்ரிக் பைக் எல்லாம் விற்கப்பட போகிறதுண்டு ஒரு அலசியார் ஆகலாம். இப்போ நாங்கள் பைக் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரைஸில் வந்து பைக் இருக்குன்றதையும் பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ, என்ன மாதிரி இந்த புதுசாக அந்த பைக்குகள், இந்த ஆட்டோகள் எல்லாம் வந்திருக்கு, அது சம்மந்தமாக கொஞ்சம் விஷயங்கள் சொல்லும். வணக்கம், நாங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியிலேருந்து. நாங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் வந்து இங்கே வந்து பெரிய ஒரு கட்டு உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இதில் வந்து பெட்ரோல் பைக் இருக்குது, பெட்ரோல் பைக் பார்க்கலாம் நீங்கள் வந்தால். அதே மாதிரி எலக்ட்ரிக் பைக் இருக்குது, எலக்ட்ரிக் பைக் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இது வந்து ஸ்பெஷல் இதுக்கு உங்களுக்கு இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் மாடல் வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் வந்து எலக்ட்ரிக் பைக். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது எலக்ட்ரிக் 3 வீலர். இது வந்து எங்களோட பஜாஜ் 3 வீலர் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காலேயே நம்பர் 1 3 வீலர் பஜாஜ் 3 வீலர். அது பெட்ரோலுக்கு. அது மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கு புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கிறோம், லான்ச் பண்ணியிருக்கிறோம் எலக்ட்ரிக் 3 வீலர். அது மாதிரி பைக் இருக்குது, காரும் இருக்குது. இது எங்களோட டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியின் கார் தான். காரும் இருக்குது. இது வந்து சீனாடையும் இருக்குது, எங்கள்கிட்ட சீனாட காரும் எங்கள்கிட்ட இருக்குது, எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பஜாஜ் வந்து பார்ட்ஸ் இருக்குது, பார்ட்ஸுகள் இருக்குது, ஆயிலும் இருக்குது எங்கள்கிட்ட. ஆயில்கள், சர்வீஸ், பஜாஜின் சர்வீஸ் சம்மந்தமானது, ரிப்பேர், அதனுடைய சர்வீஸுகள், அது அந்த சம்மந்தமான டீட்டெயில் எடுத்துக்கொள்ளக்கூடும். இங்கே ஆள் எங்களுக்கு ஸ்டாஃப் வந்து இங்கே நிற்கணும். உங்களுக்கு தேவையான தகவல்கள், அட்வைஸ்களை நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து பஜாஜின் பைக்குக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதில் வந்து இப்போ பல்சர் 400 NS இருக்குது. இதில் இந்த பைக் வந்து பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏனென்றால் புதுசாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் 400cc பைக். இலங்கையில் வந்து பைக் தடை பண்ண பிறகு பைக் வந்து வாரதே சரியான குறைவாக இருக்குது. அதுலேயும் இது வந்து 400cc பைக் மாடல் வந்து இல்லை. இப்போ தான் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் வந்து கொண்டு இருக்கோம். 400cc பைக் வந்திருக்கு. நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். என்றால் இது நீங்கள் ஷோரூமில் பார்க்க இல்லாது, கொஞ்சம் கஷ்டம். என்னென்றால் இது வந்து குறைவாக தான் இருக்குது, புக்கிங் போட்டு தான் எடுக்கணும். 400cc பைக் அதுவும் தரமானதும் சிறந்த பைக் வந்து இப்படி குறைஞ்ச விலையில் வந்து எடுக்க மாட்டீங்கள். அது வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறோம் 400cc பைக். இது வந்து 22,39,950 ரூபா எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். 22,39,950 ரூபாய் இந்த பைக்கின் விலை. இந்த 400cc இந்த சிசியில், இந்த கெப்பாசிட்டியில், இந்த வடிவமைப்பில் இந்த சிறந்த பைக் வந்து இந்த குறைஞ்ச விலையிലേക്ക് எடுத்துக்கொள்ளக்கூடிய மாட்டீங்க ஒரு இடமும். அதே மாதிரி எங்கள்கிட்ட 200 NS பைக் இருக்குது, பல்சர் NS 200. இதுவும் வந்து 11,39,950 ரூபா. இது 200cc இந்த குறைவான விலையில் ஒரு பைக்குமே இல்லை. ஸ்ரீலங்காலே ஃபர்ஸ்ட் பைக் 200cc பைக். இந்த கெப்பாசிட்டி மற்ற அந்த பிக்கப், அதிൻ്റെ ஃபீச்சர்ஸில் நல்ல ஃபீச்சர்ஸ்லேயும் குறைஞ்ச விலையிலையும் இந்த ஒரு மாடல்லாம் உங்களுக்கு சிறந்த பைக்காக இருக்குது. இது வந்து இளைஞர்களுக்குலாம் அதிக இந்த பைக் வந்து 200 இப்போ வந்து வரவழிக்கிட்டது 200 பைக் வரவழிக்கிட்டது. இது வந்து இப்போ இளைஞர்கள் அதிக டிமாண்ட் இருக்கிறபடியால் கொஞ்சம் புக்கிங் போட்டு தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உடனே எடுக்க இயலாது. நீங்கள் புக்கிங் போட்டிங்கன்னா ஒரு 3 கிழமையில் உங்களுக்கு உடனே தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக். இதில் வந்து இது இருக்குது, கருப்பு சிவப்பு இருக்குது, அதே மாதிரி தனி சிவப்பு இருக்குது, வெள்ளையும் இருக்குது எங்கள்கிட்ட. இந்த விலைக்கு வந்து 200cc வந்து இந்த விலைக்கும் வந்து இந்த நல்ல ஃபீச்சர்ஸுக்கும் வந்து பைக்கே இல்லை. ஸ்ரீலங்காவில் 200cc பைக் குறைவாக தான் இருக்குது. வேறு பிராண்டில் 200 பைக் இல்லை. எங்கள்கிட்ட இந்த பைக் வரபடியால் இதுக்கு டிமாண்ட் கூட வேணாலும் புக்கிங் போட்டு தான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உடனே எடுக்க இல்லாது. ஸோ வந்தீங்கன்னா பைக்கை பார்த்துக்கொள்ளலாம். 400cc பைக்கோ 200cc பைக்கோ. இன்றைக்கு சாட்டர்டே சண்டே 3 நாள் நாங்கள் அழிஞ்சிருப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பைக்கை வடியாக பார்க்கலாம். வடியை பார்த்துட்டு விலைகள் எங்களோட தேவையான தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது பல்சர் 160. இது வந்து ப்ரீமியம் மாடல். ஆனால் இது புக்கிங் போட்டு தான் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் இல்லை, உடனே உங்களுக்கு தருவோம். இதுக்கு டிஸ்கவுண்ட் போகுது. உங்களுக்கு 200 NSக்கு உங்களுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் தருவோம்.
ரெடி கேஷுக்கு தான் எடுத்தாண்டியில் ரெடி கேஷுக்கு எடுத்தாங்கன்னா லீஸுக்கு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்கள். அதே மாதிரி பல்சர் 160 ப்ரீமியம் பல்சர் என் 160 ப்ரீமியத்துக்கும் உங்களுக்கு 40,000 டிஸ்கவுண்ட் தருவோம். இதுலேயே ப்ரீமியம் FI மாடலில் இருக்குது. பல்சர் என் 160 FI மாடல் இருக்குது, அதுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதில் விலையே 9,34,950 ரூபா தான். ஆனால் 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறதால உங்களுக்கு அது வந்து 8,74,950 ரூபா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மாதிரி CT100 பைக் நீங்கள் இந்த பார்க்குற இந்த CT100 பைக் வந்து 6,37,950 ரூபா பஜாஜ் CT100 ES. இதுக்கு வந்து நீங்கள் ரெடி கேஷோ லீஸோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் தருவோம். அதே மாதிரி அந்த பைக்குக்கு 75,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பல்சர் என் 125 பைக் இதுக்கு 75,000 டிஸ்கவுண்ட் தந்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு. அதால் தான் அந்த 75,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறபடியாக தான் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் 3,27,475 ரூபா கட்டி எடுத்துக்கொள்ளக்கூடும். இது இந்த பைக் உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது கைவசம், அதுக்கு டிமாண்ட் புக்கிங் இருந்தாலும் உங்களுக்கு உடனே எடுக்கக்கூடிய மாதிரி ஸ்டாக் கைவசம் வச்சிருக்கிறோம் நாங்கள். இதில் கணக்க கலர் இருக்குது, இதில் 4 வகையான கலர்கள் இருக்குது. இந்த பச்சை கலர், நாவல் கலர், சிவப்பு கருப்பு, அப்படி 4 கலர் இருக்குது உங்களுக்கு. 4 கலர்லேயும் உங்களுக்கு விருப்பமானதை பார்த்து நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது 200 NS பார்த்துட்டோம், 160 பார்த்துட்டோம். மற்ற இதை விட டிஸ்கவர் பைக் இருக்குது. இதெல்லாம் எங்களோட ஷோரூமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மெயினாக உங்களுக்கு பார்க்கலாத பைக் இந்த NS 400 தான். 400 200 ஸ்டாக் வந்து நீங்கள் ஷோரூம் வழியே பார்க்குற குறைவாக இருக்கும். சேல்ஸ் பாயிண்ட் டீலர் பாயிண்ட் வழியே பார்க்கலாது. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் அதுகளுக்கு. அப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வடியை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் பண்ணால் புக்கிங்களை மேற்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 3 கிழமையிலேயே உடனே எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். 200 எல்லாம் 400 தரலாம். மற்ற பைக்குகள் உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி இன்றைக்கே ஒன்று பண்ணாலும் உடனே தரக்கூடிய மாதிரி நாங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கேயே லீஸ் போட்டு இங்கேயே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் லீஸிங்கு அலைய தேவையில்லை, இங்கேயே காசு வாங்கி இங்கேயே லீஸ் போட்டு உடனே உங்களோட கையில் பைக் தரக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட உங்களுக்கு மெயினான ஸ்பெஷல் என்றால் புதுசாக லான்ச் பண்ண அந்த எலக்ட்ரிக் பைக் தான். இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போகுது. வயசுக்கூட நாட்கள்லேருந்து எல்லோருமே வந்து பாவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறபடியே கேன பேர் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து இது கூட விற்கப்பட போகுதுன்னு மட்டும் தெரியுது. எலக்ட்ரிக் பைக் இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணி, நாங்கள் 2 days தான் லான்ச் பண்ணி. இது சீட்டாக்ன்றது சொல்கிறது. இது வந்து பஜாஜின் எலக்ட்ரிக் பைக் வந்து அதே மாதிரி இது வந்து பஜாஜ் எலக்ட்ரிக் 3 வீலர். இதுக்கும் வந்து உங்களுக்கு வாரண்டியல் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இது வந்து விலை வந்து பைக்கிலேருந்து வருவோம். பைக்கின் விலை வந்து 7,96,000. இதுக்கு வந்து உங்களுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நீங்கள் ரெடி கேஷுக்கு எடுத்தானே லீஸுக்கு எடுத்தானே உங்களுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் தருவோம். இந்த 7,96,000 ரூபாவிலேருந்து 7,96,950 உங்களுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் தருவோம். நீங்கள் ரெடி கேஷுக்கு எடுக்கலாம், லீஸுக்கும் எடுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து இப்போ நல்ல பிராண்டில் இருந்து பைக் இதுவரை வரவழி கிடையாது. இப்போ ஸ்ரீலங்காவில் டேவிட் பீஸ் மோட்டார் கம்பெனியால் பஜாஜ் இந்த சீட்டாக் என்ற எலக்ட்ரிக் மாடல் வந்து பைக் வந்து இப்போ வருது உங்களுக்கு. இது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. பஜாஜ் பைக் வந்து கனகாலமாக இருக்கிறபடியா அது இப்போவும் நம்பத்தகுந்ததாக இருக்குது, நம்பிக்கையை வந்து இருக்குது, கனகாலமாக நிலைச்சி இருக்குது. ஸோ இது நீங்கள் பயப்பட தேவையில்லை, புது மாடல் பயப்பட தேவையில்லை. நிறுவனம் வந்து உங்களுக்கு நம்பிக்கையானபடியாக நீங்கள் துணிஞ்சு வாங்கலாம். அதுக்கு 60,000 டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி இது வந்து எலக்ட்ரிக் 3 வீலர் பஜாஜ் எலக்ட்ரிக் 3 வீலர் வந்து இந்த விலை 23,50,000 ரூபா. ஆனால் இதுக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஆனால் எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் இல்லை. முதல் 100 பேருக்கு மட்டும் தான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ முதல் எடுக்கிற 100 பேருக்கு மட்டும் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆட்டோவுக்கு 23,50,000 ரூபா. லீஸில் எடுக்கிற முதல் 100 பேருக்கும் அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. அது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோ நேரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லை 2 கலர் வரும். இதுக்கும் வர நீல கலரும் வரும். நீல கலர் ஸ்டோக்கும் இருக்குது. நீங்கள் அதுவும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாடல்கள் மற்ற பைக்கு எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுமென்றால் அப்படி உங்களுக்கு 3 நாள் வரையிலாமல் போயிட்டுது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. பிறகு தான் வரணுமென்றால் பலாலி ரோட்டில் இருக்குது எங்கட எலிப்பேட் சந்தையில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இது சம்மந்தமான வாகனங்களை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த 3 நாள்லேயே உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பார்ட்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது அட்வைஸ்கள் இருந்தால் நேராக இங்கே வந்தீங்கன்னா காய்ச்சிக்கொள்ளலாம். வேண்டாம் அதுக்குரிய ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்கணும், சர்வீஸ் சம்மந்தமான ஸ்டாஃப் இருக்கணும். மற்றது எல்லாம் உடலும் இங்கே விட்டு வச்சுக்கோம். அப்போ நீங்கள் பைக்குகள் பார்க்கணும், அது சம்மந்தமான விலைகள் தெரிஞ்சு கொள்ளணும், அது இந்த ஃபீச்சர்ஸ் சம்மந்தமாக பார்க்கணுமெண்டா
நேராக வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு முழு பைக்கை இங்கே பார்த்துக்கொள்ளலாம். அது சம்மந்தமாக ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு சொல்லுவோம். அதை விட ஏதாவது உங்களுக்கு பார்ட்ஸ் பஜாஜின் பார்ட்ஸுகள் இல்லை, அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்றாலும் அதுக்கு சம்மந்தமான உயர் அதிகாரிகளும் இங்கே இருக்கணும், வந்து நிற்கணும். உயர் அதிகாரிகளும் இருக்கணும், பார்ட்ஸுகள் இருக்குது, டயர்கள் இருக்குது, அதுகளை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். டிஸ்கவுண்ட்டுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, அதில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இங்கே வந்து காய்ச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விரைவாக அதில் புக்கிங்களை போட்டும் பார்ட்ஸும் எடுத்துடக்கூடியமாக இருக்கும். அதை விட சர்வீஸுகள் உங்களுக்கு வாரண்டி பிரச்சனைகள் இருக்கின்றாலும் அதிൻ്റെ உயர் அதிகாரிகளும் இங்கே இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அவையோட இங்கே கதைச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் வாரண்டிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது சர்வீஸில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த சர்வீஸ் சம்மந்தமான டவுட்டுகளுக்கும் அட்வைஸ்கள் தேவைன்றால் அதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 நாள், இன்றைக்கு வெள்ளி, இன்றைக்கு சனி, ஞாயிறு, இந்த 3 நாள்லேயே உங்களுக்கு தேவையான டவுட்டுகளை தீர்த்து அட்வைஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ட்ஸுக்கும் சேல்ஸுக்கும் சர்வீஸுக்கும் உரிய ஆக்கள் இங்கே நிற்கணும். நீங்கள் அதுக்கும் இங்கே வந்தீங்கன்னா அந்த பார்த்து அட்வைஸ்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேட்டரி வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டால் இந்த ஆட்டோக்கு எவ்வளோ நேரம் நிற்கும், அதே மாதிரி பைக்குக்கு எவ்வளோ நேரம் நிற்கும்? இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு வந்து நீங்கள் ஒருக்கா சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து 120 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் பைக் 120 கிலோமீட்டர் ஓடலாம். அதே மாதிரி இந்த 3 வீலர் வந்து எலக்ட்ரிக் 3 வீலர் இது நீங்கள் 3.5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 80% சார்ஜ் ஆயிரும். இது 3.5 4 மணித்தியாலம் சார்ஜ் போட்டிங்கன்னா 80% சார்ஜ் ஆகும். இது வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 150 கிலோமீட்டர் பாவிக்கும். இது சர்டிஃபிகேட்டில் 176 கிலோமீட்டர் கொடுத்துருக்கீங்கன்னா டெஸ்டிங்கில். ஆனால் உங்களுக்கு அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசப்படும் கிலோமீட்டர்கள். இப்போ சில பேருக்கு வந்து தரவு நிலமாக இருக்கும், சில பேர் மலைநாடுகள், மேட்டு நிலம், அப்படியான இப்போ மலைநாடுகள் எல்லாம் நிலங்கள் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு விளங்கும் தானே. அப்போ அதுன்ற பிக்கப்புகள் அதுகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி இது வந்து வித்தியாசப்படும். அதால் அவரேஜாக 150 கிலோமீட்டர் பாவிக்கும். இது வாரண்டி வந்து இருக்குது உங்களுக்கு. வாரண்டி வந்து இதுக்கு 3 வருஷம் இல்லை 50,000 கிலோமீட்டர் மட்டும் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரிக்கும் மோட்டருக்கும் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரிக்கும் மோட்டருக்கும் உங்களுக்கு 3 வருஷம் இல்லை 50,000 கிலோமீட்டர் மட்டும் வாரண்டி இருக்குது. அப்போ அந்த வாரண்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயே ஜாழ்ப்பாணம் தவிர வேறு டிஸ்ட்ரிக்டோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பஜாஜ் டீலர், பார்ட்ஸ் டீலர், சர்வீஸ் டீலர் எல்லாருமே உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய மாதிரி அண்மையிலேயே இருக்கணும். ஒரு ஆள் 2 பேர் இல்லை, நார்மலாக பஜாஜு கண்டு நிறைய சர்வீஸ் டீலர் இருக்கணும். அப்போ உங்களுக்கு எது கிட்டவோ அங்கேயே நீங்கள் தாராளமாக சர்வீஸோ பார்ட்ஸோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அனைத்தும் இருக்குது பஜாஜிൻ്റെ. அப்போ டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி சகல வசதியும் வாகனத்தில் இருந்து பார்ட்ஸில் இருந்து சர்வீஸும் உங்களுக்கு உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாமே அண்மையிலேயே சகல டீலர்ஸ்களையும் போட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு அது இடையிலே எப்படி உங்களை சேவை விரைவாக எடுத்துக்கொள்ள முடியுமோ தேவையான மாதிரி உங்களுக்கு அந்த சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். வந்து 400cc பைக் பல்சர் இருக்குது தானே, இப்போ அதை நார்மலாகவே வரக்கூடிய மாதிரி இருக்குது. புக் பண்ணி இங்கே எடுத்துருக்கணுமா யாழ்ப்பாணத்தில்? 400cc பைக் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ கிட்டெல்லாம் லான்ச் பண்ணினாங்க, அதுக்கிடையில் கணக்கு பைக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 400cc பைக் உங்களுக்கு எடுக்கலாம். உடனே எடுக்கலாட்டி நீங்கள் புக்கிங் மட்டும் ஒரு 3 நாள் மேலே நாங்கள் தருவோம். பைக் 400cc பைக் நாங்களே எடுத்து நாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செய்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் நாங்கள் கொடுக்குற அவ்வளோ பைக்கு நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ அந்த பைக் வந்து நீங்கள் ஒரு புக்கிங்காக போட்டு ஒரு அட்வான்ஸ் ஒன்று கட்டி விட்டிங்கன்னா சரி. மற்ற பைக்குகளுக்கு புக்கிங் போட்டிங்கன்னாலே தருவோம். அதுக்கு அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 நாள் தரலாம். கணக்க நாள் டிலே ஆகாது. 400 தானே 200 தானே உங்களுக்கு ஒரு 3 நாள் அந்த பைக்கை உங்களுக்கு எடுத்துடக்கூடிய மாதிரி இருக்கும். அது நீங்கள் யாழ்ப்பாணம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியில் வந்து புக்கிங்காக போட்டுக்கொண்டாலே உங்களுக்கு அந்த பைக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பைக்குகள் உங்களுக்கு வேணுமென்றால் உடனே இங்கே வந்து பார்த்துட்டு லீசிங் வசதியும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட்டை கட்டிட்டு சைன் பண்ணிவிட்டு உடனே லீசிங்கை போட்டும் பைக் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வசதிகளும் இங்கே உங்களுக்கு செய்திருக்குது. நீங்கள் ரெடி கேஷ் லீஸோ உடனே பைக் பார்த்துட்டு இங்கே எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நன்றி. சொல்லப்போனால் இந்த வர்த்தக கண்காட்சி பல பிரயோசனமான விஷயங்கள், பல வித்தியாசமான விஷயங்களை பார்க்கக்கூடிய இருக்குது. உணவு ரசிகர்கள் உணவு சாப்பிடலாம், அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கணும், அதே மாதிரி வித்தியாசமான எங்களுக்கு ட்ராவலிங் பண்ணுற ஆசை, அப்படி எல்லாற்ற தேவைக்கும் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இந்த கண்காட்சி அமைஞ்சிருக்கு. மிஸ் பண்ணாங்க பாருங்கள். செலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.